இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் கூட ஆண்டவரை நாம் ஆராதிக்கபடியான ஒரு கிருபை தேவன் கொடுத்ததை நினைத்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, நாம் தேவனை தேடுகின்ற விதமானது கருத்துள்ளதாக இருக்க வேண்டும். கவனத்தோடு நாம் தேவனை உண்மையாய் ஆராதிக்கும் போது நம்முடைய நேரம் நமக்கு மிகுந்த ஒரு ஆசிரியமாக இருக்கும். அதனால் கருத்தோடு கூட கவனத்தோடு உண்மையோடு தேவனை இந்த நேரத்தில் ஆராதிக்க நம்ம முழுமையை கொடுப்போம். தேவன் ஆசீர்வதிக்க நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல உயிர்த்தெழுந்த உன்னதமான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இது எங்களை நம்முடைய சமூகத்திலே அமர வைத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரமெல்லாம் இதோ இந்த 8வது மாதம் இந்த நேரம் வரைக்கும் எங்களை தாமதற்கு நன்றி செலுத்துகிறோம். இது தொடர்ந்து நடத்துவீராக. இந்த ஆராதனை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆவியானவர் இடைப்படுங்க ராஜா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, நம்முடைய ஆவினால் ஆகும் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் தாமே வெளிப்படுவீராக. ஆவியானவர் இங்கு உண்ட விடுதலை உண்டு கர்த்தாவே. இந்த வேளையிலும் கூட நாங்கள் விடுதலையோடு ஆராதிக்க கர்த்தர் கிரியை செய்வீராக. பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் தேவனை மையப்படுத்தும்படியாக ஒரு பாடலை பாடி கர்த்தருக்குள்ளாயிடம் கடந்து போவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கின்றார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை ராட்சசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை ராட்சசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை அறியாதே அதட்டினார் அதிசயம். புயல் காற்றை ஆடையாலே அதட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கின்றவர் என்று நமக்குள் வசிக்கின்றார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம்.
ஏழு என் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழு என் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்கு வசிக்கின்றார். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்கு எங்கோ அல்ல, உங்களுக்குள்ளே தேவன் வசிக்கிறார். அதிசயம் செய்கிறது, அற்புதங்களை செய்கிற தேவன் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார் என்கிற அந்த நம்பிக்கையோடு தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். பெரிய தேவன். நம்முடைய பிரச்சனை, நம்முடைய வாழ்வதற்கிற போராட்டங்கள் பெரிதல்ல, அதை தீர்க்கிற தேவன் பெரியவர். அதிசயம் செய்கிறவர், அதிசயங்களை காணப்பட சொன்ன தேவன் தாமே உங்களோடு கூட இருக்கிறார் என்கிற தெளிவு நமக்குள்ளே போதும் இருக்க வேண்டும். நீர் எங்களோடு இருக்கிறது ஐயா, நீர் இன்றி எங்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்வு இல்லை கர்த்தாவே. நினைவின்றி எங்களுக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீர்தான் ஆண்டவர், எங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே. ஸ்துதிக்கிறோம் ராஜா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தின் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தின் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே. உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவன் தந்தவர் நீர். கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். ஓமையன்றியான வேதம் அசையாதையா, ஓமையன்றியான வேதம் அசையாதையா. உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா.
நீரே எங்களுடைய மன மகிழ்ச்சியாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய பலன் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்மிடத்தில் வாழ்கிற வாழ்க்கை இன்பமானது, இனிமையானது, மகிமையானது, மகிழ்ச்சி உள்ளது. கர்த்தாவே, நம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற முன்னோக்கி பார்க்கின்ற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். வார்த்தையின் மூலமாக நீர் வெளிப்பட வேண்டும். உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொண்டு வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சியான நாளிலும் கூட தேவனை ஆராதிப்பதிலே நாம் அதிக கருத்தோடு இருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த வேளையிலும் கூட தேவ செய்தி தியானிக்கும்படியாக சங்கீத புத்தகம் 46ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கும்போது, சங்கீதம் 46:4, ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு நதி உண்டு என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். நதி என்று சொன்னால் தேவனை காண்பிக்கிறது. அது நீர்க்கால்கள் என்று சொன்னால் நம்மை சுட்டி காண்பிக்கின்றது. தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை அதிகரிக்க தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். நாட்களும் காலங்களும் வருஷங்களும் சென்று கொண்டே இருக்கிறது. மன உளைச்சல், தடுமாற்றங்கள், குழப்பத்தோடு நாமும் சென்று கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட தேவ உறவை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவாய் விளங்கி கொடுக்கிறோமோ அவ்வளவாக நாம் சந்திக்கின்ற எல்லா பிரச்சனையும் மேற்கொள்ள முடியும். நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியத்தின் ஆழத்தை நாம் புரிந்து கொள்ளவே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். உலக ரீதியான எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளலாம். ஆனால் அதன் முடிவு என்பது, அதனுடைய முடிவை பார்க்கும்போது ஒரு வெறுப்பையும் மனசோர்வைத்தான் கொண்டு வரும். ஆனால் தேவனுக்குள் ஐக்கியப்பட்டு அவரை அறிகின்ற அந்த அறிவில் நாம் வளரும்போது அது நமக்கு ஆரோக்கியத்தை மாத்திரமல்ல, அற்புதத்தை மாத்திரமல்ல, நாம் பாடின வண்ணமாய் அதிசயம் செய்கிற தேவனாயும் அற்புதம் செய்கிற தேவனாயும் எங்கோ இருக்கிறவர் அல்ல, நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். அதனால் தேவன் நதியாக, அந்த நதியின் நீர்க்கால்களாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லி தெளிவாக இங்கே சொல்லப்படுகிறது. ஒரு நதி உண்டு. இந்த நதி என்பது உலகம் முழுமையாக இருக்கின்ற மக்களுக்கு வெளிப்படுகிற ஒரு நதியாக இருக்கிறது. இந்த நதி மூலமாக இந்த சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, இந்த நதியாகிய தேவன் யாராயிருக்கிறார்? தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமாக இருக்கிறார். நதியாகிய தேவன் யாராயிருக்கிறார்? ஒன்று, நமக்கு அடைக்கலம் என்று சொல்லி பார்க்கிறோம். ரெஃப்யூஜ். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். வெளியில் மழை சீற்றத்தை நாம் பார்க்கும்போது அடைக்கலமாகிய வீட்டுக்குள்ளோ அடைக்கலமாகி ஒரு ஸ்தலத்துக்குள்ளோ கடந்து வரும்போது அந்த மழையின் சீற்றம் நம்மை சேதப்படுத்தாது. அதுபோல் இன்றைக்கு தேவன் நதியாக இருக்கிறபடியினால் இன்றைக்கு இந்த மழையின் காலத்தை நாம் நம் தேசத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேக தேசத்தில் மழையின் சீற்றத்தினால் ஜனங்கள் பாதிக்கப்படுவதை பார்க்கிறோம். நதிகளில் அதிகமான வெள்ளம் பிரவாகித்து வருகின்ற போது அந்த நதியின் மூலமாக, தேசத்தில் பார்க்கின்ற நதியின் மூலமாக அநேக சேதங்களை ஜனங்கள் இன்றைக்கு சந்திப்பதை பார்க்கிறோம், வெள்ள சீற்றத்தினாலே. ஆனால் இந்த நதியினால் என்ன நடக்கிறதாம்? ஒன்று, இந்த நதியின் மூலமாக நமக்கு அடைக்கலம் இருக்கிறது. இரண்டாவது, நமக்கு ஆபத்தில் என்ன செய்கிறார்? அனுகூலமான துணையமாக இருக்கிறார் தேவன். உலக நதி என்பது நாம் பார்க்கின்ற போது அந்த நதியினால் நன்மையும் வருகிறது, அந்த நதியினால் மனுஷன் தீமையும் பார்க்கிறான். ஆனால் தேவ நதியாகிய நம் தேவன் மூலமாக மனுஷன் என்ன நடக்கிறது? ஒன்று, அடைக்கலம், இரண்டாவது பலன், மூன்றாவதாக பார்க்கும்போது துணை என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்று விதத்திலே தேவன் நதியாக
அவரை காண்பித்தாலும் இன்றைக்கு நதியின் மூலமா என்று சொன்னால், நதியினுடைய தன்மைகளை பார்க்கும்போது அந்த நதிகள் சுயமாக தான் தன் தேசத்தில் வைத்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஒவ்வொரு பெரிய பெரிய தேசங்களில் நதிகள் இருக்கிறது. நதிகள் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிறது. அந்த மாநிலத்தை சார்ந்த செய்கிறார்கள், தனக்குத்தான் வேண்டும் நதி என்று சொல்லி அந்த நதியில் இருக்கிற அந்த நீரை என்ன செய்வதில்லை, அவர்கள் அதை அதிகமாக வெளியிலே பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதினாலே அந்த மழையின் சீற்றமாக என்ன செய்கிறது, பாதிப்பை கொண்டு வந்து விடுகிறது. ஆனால் தேவன் அப்பேற்பட்டவர் அல்ல. உலகத்தில் இருக்கிற யாவருக்கும் நதி மாத்திரமல்ல, யாவருக்கும் நல்ல நதியாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் அவர் நதியாய் மாத்திரமல்ல, எல்லோருக்கும் தேவனாய் இருக்கிறார். ஒரு நதியானது, ஒரு நாட்டில் இருக்கிற நதியானது தனக்குத்தான் வேண்டும் என்று சொல்லி விரும்புவார்கள். ஒரு நதியானது ஒரு மாநிலத்தில் இருக்கும் என்று சொன்னால் தனக்குத்தான் வேண்டும் என்று சொல்லி விரும்புவார்கள். என்று சொன்னால் அதன் மூலமாக அவர்கள் தங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். ஆனால் அதிகமான மழையின் சீற்றம் வந்த போது செய்கிறது, நதி பிரவாகித்து ஓட ஆரம்பிக்கிறது. அப்படி ஓடும்போது ஜனங்களுக்குள் பெரிய பாதிப்பு வருகிறது. ஆனால் இங்கே சொல்லுகிறார், அது அடைக்கலமாயிருக்கிறது. நதி என்ன செய்கிறது, மனுஷனுக்கு அடைக்கலமாயிருக்கிறது, தேவ ஜனங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறது, இரண்டாவது பலனமாயிருக்கிறது, மூன்றாவதாக அனுகூலமான துணையுமாயிருக்கிறது. தேவன் அப்படித்தான் இருக்கிறார். தேவ ஜனங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார், சொந்து போக வேண்டாம். தேவ ஜனங்களுக்கு பலனாய் இருக்கிறார், குழம்பி போக வேண்டாம். தேவன் நமக்கு அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். தேவன் யார் என்று உலகம் ஒருவேளை அறியாமல் இருக்கலாம். ஆனால் தேவ ஜனமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவர் எனக்கு அடைக்கலம், அவர் எனக்கு துணை, அவர் எனக்கு அனுகூலமான துணையுமானவர். தேவன் நமக்கு அப்பேற்பட்ட ஒரு தேவனாய் இருக்கிறபடியினாலே அங்கே ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுசமத்தில் சாய்ந்து போனாலும், அது ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதில் பெருக்கினால் பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படோம் என்று சொல்லி இங்கே அவர் சொல்வதை பார்க்கிறோம். ஜனங்கள் பயப்படக்கூடாது. நதியின் சீற்றத்தினால் இன்றைக்கு ஜனங்கள் பாதிக்கப்படுவதை பார்க்கிறோம். அநேக தேசங்கள், அநேக மாநிலங்கள் பாதிக்கப்படுவதை பார்க்கிறோம். இனி ஒரு நாட்கள் மழையினுடைய சீற்றங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாட்கள் நாம் வந்து கொண்டிருக்கிறபடினாலே இந்த நதியின் மூலமாக உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு பாதிப்பை கொண்டு வருகிறது. ஆனால் தேவ நதியாகிய அவர் மூலமாக நமக்கு பாதிப்பல்ல, பயப்படோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் தேவ ஜனமாகி நம் வாழ்க்கையிலே என்ன பிரச்சனை வந்தாலும் கூட பயப்படாதபடிக்கு அவர் நமக்கு எப்படி இருக்கிறார்? ஒன்று, நமக்கு அவர் அடைக்கலமாய் இருக்கிறார், ரெஃப்யூஜ், பாதுகாப்பாய் இருக்கிறார். இரண்டாவது, நமக்கு பலனாய் இருக்கிறார். மூன்றாவது, அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். பயப்படோ. இந்த கொள்ளை நோயினால் எவ்வளவோ ஜனங்கள் பாதிக்கப்பட்டார்கள். தேவ ஜனமாகி நம்மை கர்த்தர் பாதுகாத்தார் அல்லவா? யோசித்து பாருங்கள். இந்த 4 மாதங்கள் இந்த கொள்ளை நோயின் சீற்றத்தினால் எவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டார்கள், எவ்வளோ பேர் மரித்து போனார்கள். ஆனால் தேவ ஜனமாகிய நம்மை, ஜெபித்த ஜனங்களாகிய நம்மை, விசுவாசித்த நம்மை, ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நம்மை தேவன் பாதுகாத்த காரணம் என்ன? அவர் அடைக்கலம். இந்த கொள்ளை நோயிலே நாம் பாதிக்கப்படாதபடிக்கு அடைக்கலமாயிருந்தார். இரண்டாவது பலனாயிருந்தார். மூன்றாவது அனுகூலமான துணையுமாயிருந்தார். அதனால் இனி வரும் காலங்களிலே பூமி நிலை மாறலாம், நிலை மாறுவதற்குரிய சூழ்நிலைகள் வரலாம் என்று சொன்னால், நிலை மாறினாலும் அப்படியானால் பூமியிலே மாற்றங்கள் வரும். இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், மாற்றங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம், இயற்கையிலே மாறுதலை பார்த்து கொண்டிருக்கிறோம். இவையெல்லாம் நடக்கும் என்று சொல்லி தேவன் முன்பாகவே சொல்லியிருக்கிறார். அவர் உலகத்துக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். தேவ ஜனமாகி நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும், அவர் உங்களுக்கு அடைக்கலம், அவர் உங்களுக்கு பலன். மூன்றாவது, நமக்கு அனுகூலமான துணையுமானவர். கர்த்தர் உங்களுக்கு துணை செய்கிறார். மனுஷன் என்ன செய்ய முடியும்? பூமியை நிலை மாறினாலும் கூட கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருக்கிறாரே. இரண்டாவதாய் பார்க்கிறபடியாய் மலைகள் நடுசமுத்திலே சாய்ந்து போனாலும், மலைகளும் சமுத்திரத்தையே சாய்ந்து போகின்ற அளவுக்கு அங்கே பிரச்சனை வந்தாலும் கூட நாம் பயப்படோம் என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம் என்ன? அவர் உங்களுக்கு அடைக்கலம், அவர் உங்களுக்கு பலன், அவர் நமக்கு அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். துணை செய்வார் ஒருவரும் இல்லை என்று சொல்லி யோசிக்க வேண்டாம். அவர் உங்களுக்கு துணை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் நமக்கு பலனாய் இருக்கிறார். அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறபடியினாலே நாம் பயப்படோம் என்று சொல்லி இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கிற வண்ணமாக பூமி நிலை மாறலாம், சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிர்நிலையாக இருக்கலாம், எல்லாம் மாறலாம். ஆனால் தேவ ஜனமாகி நாம், நமக்கு தேவன் எப்படி இருக்கிறார்? அடைக்கலம், பலனும்
ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறபடியினாலே இந்த உலகத்தில் இன்றைக்கு மழையின் சீற்றத்தினாலே நதிகள் பிரவாய்த்து ஓடுகின்றபடியினாலே காரணம் என்ன? சுயத்தினால். நம் தேவனோ உலகத்தில் பரந்த நதியாய் இருக்கிறார். நம் தேசம் கூட பார்க்கும் போது நதிகளை இணைக்கும்படியா யோசிக்கிறார்கள் தவிர அதை செய்ய முடியவில்லையே. இணைத்திருந்தால் ஒவ்வொரு இடங்களிலே மழை தாட்சியாய் இருக்கிற இடங்களிலே அந்த நதியானது இணைந்திருந்தால் யாவற்றுக்கு பயனாக இருக்கும் அல்லவா? இல்லையே. இன்றைக்கு நதி இணைக்கும்படியாக யோசித்தாலும் கூட அதை செய்ய முடியாமல் இருக்கிறார்களே. அதனால்தான் இன்றைக்கு அந்த மழையினுடைய ஆக்ரோஷமானது பூமியை நடக்கின்ற போது, நதிகள் பிரவாய்த்து ஓடுகின்ற போது மக்கள் சேதமடைகிறார்கள். நதி செல்வதற்குரிய வழி இல்லாதபடியினாலே இன்றைக்கு உயிர் சேதம் அடைவதை பார்க்கிறோம். ஆனால் தேவனாகிய நதியோ தேவ ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, அவரை யாரெல்லாம் விசுவாசிகளோ அவர்களுக்கு தேவன் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறபடியினாலே நம் வாழ்க்கையில் பூமியை நிலை மாறலாம், மலைகள் நடுசமத்திலே சாய்ந்து போகலாம், அதில் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம் என்று சொல்லி இங்கே ஒரு தெளிவோடு கூட இருக்கிறோம். காரணம் என்ன? ஒரு நதி உண்டு. அந்த நதியாகிய தேவன் யாராய் இருக்கிறார்? அவர் நதியாய் இருக்கிறார். அது நீர்க்கால் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசம் பண்ணுகிற பசுசலத்தையும் சந்தோஷிப்பிக்க வேண்டும். அவர் அடைக்கலமாக இருக்க வேண்டுமா? அவர் எனக்கு பலனாக இருக்க வேண்டுமா? அவர் எனக்கு அனுகூலமான துணையாக இருக்க வேண்டுமா? உலகத்தில் என்ன சமம் நடந்தாலும் நான் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நதியாகிய தேவனுக்கு, அந்த நதியில் ஓடுகிற நீர்க்கால்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனை சந்தோஷப்படுத்த வேண்டும். தேவனை சந்தோஷப்படுத்த வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு சித்தமானதை நாம் செய்ய வேண்டும். எது அவருக்கு பிரியம் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எது அவருக்கு சித்தம் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அதையெல்லாம் செய்கின்ற போதுதான் தேவன் என அடைக்கலமாயிருப்பார். இந்த உலகத்தில் வருகிற எப்பேற்பட்ட இங்கே பார்க்கிறோம் அல்லவா, உலகத்தில் என்ன நடக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம் அல்லவா, பூமி என்ன செய்யுமா? நிலை மாறும். இரண்டாவதாக மலைகள் என்ன செய்யுமா? நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போகும். மூன்றாவதாக அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்து போகும் என்ற அளவுக்கு இன்றைக்கு உலகத்தில் நடக்க வேண்டிய சம்பவங்கள் நடந்து கொண்டு வருகிறது. நம் கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 4 மாதமாக இந்த நோயினுடைய ஆதிக்கத்தை, நோயினுடைய ஆக்ரோஷத்தை உலகம் பார்த்தது. இன்றைக்கு அதற்கு மேலாய் பார்க்கின்ற போது ஜலத்தின் மூலமாக இன்றைக்கு அழிவை பார்த்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். மழையின் சீற்றத்தினால் தான் கடந்த நாட்களிலே பார்க்கிறோம் அல்லவா, அந்த கேரளாவிலே பார்க்கிறோம் அல்லவா, அங்கே அந்த ஃப்ளைட் உடைந்து போனதை பார்க்கிறோம். மரித்ததுக்கு காரணம் என்ன? மழையின் சீற்றம். மழை நிமித்தமாய் அந்த இடத்தில் பார்க்கிறோம், அந்த ஃப்ளைட்டை கொண்டு போய் இறக்க முடியாதபடியான ஒரு அழிவை பார்க்கிறோம். அப்படியானால் நதி நன்மையை கொடுக்கிறது, நதி தீமையை கொடுக்கிறது. ஆனால் தேவ நதியாகி நம் தேவனோ எல்லோருக்கும் நன்மையை கொடுக்கிற தேவனா இருக்கிறபடினாலே தேவனை சந்தோஷப்படுத்த வேண்டும். உலகம் தேவனை அறியாமல் இருக்கிறபடினாலே சங்கடப்படுத்தலாம். ஆனால் தேவ ஜனமாகி நாமோ அவரை அறிந்திருக்கிறபடினாலே நாம் தேவனை என்ன செய்ய வேண்டும்? சந்தோஷப்படுத்த வேண்டும். சந்தோஷப்படுத்த வேண்டும். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் என்ன செய்கிறது? தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான ஒரு வாசம் பண்ணுகிற பரிசுத்த தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனை சந்தோஷப்படுத்த வேண்டும். தேவனை சந்தோஷப்படுத்த வேண்டும். தேவனை சந்தோஷப்படுத்துவதற்காக ஏசாயா 48:1 சொல்லப்படுகிறது. என்ன செய்யும்படியாக? இஸ்ரவேலிலும் பெயர் பெற்று யூதாவின் நீரூற்றிலிருந்து சுரந்தவர்களும் கர்த்தருடைய நாமத்தின் மேல் ஆணையிட்டு உண்மையும் நீதியும் இல்லாமல் இஸ்ரவேலின் தேவனே அறிக்கையை. இங்கே நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் என்னும் பெயர் பெற்று யூதாவின் நீரிலிருந்து சுரந்தவர்களும் என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேல் என்று பெயர் பெற்றவர்கள் நாம் யார்? தேவ ஜனங்கள் என்று பெயர் பெற்றவர்கள், சபை மக்கள் என்று பெயர் பெற்றவர்கள், விசுவாசிகள் என்று பெயர் பெற்றவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள் சொல்லி பெயர் பெற்றவர்கள்லாம், அபிஷேகம் பண்ணப்பட்ட சொல்லி பெயர் பெற்றவர்கள்லாம் இஸ்ரவேல் என்றும் பெயர் பெற்று யூதாவின் நீரூற்றிலிருந்து சுரந்தவர்களும் என்று சொல்லி பார்க்க நம்ம செய்ய வேண்டும். இந்த நீரூற்றினை செய்ய வேண்டும், சுரக்கின்ற அந்த அனுபவத்தில் வளர வேண்டும். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால் என்ன செய்ய வேண்டும்? நீர்க்கால்கள் சுரக்கின்றதாய் மாற வேண்டும். நதி வற்றி போய்விட்டால் நதியின் மூலமாக யாருக்கும் பலன் கிடையாது. அந்த நதியில் இருக்கிற நீர் என்ன செய்ய வேண்டும்? நீரூற்றானது சுரக்கின்றதாய் இருக்க வேண்டும்.
நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதபடிக்கு சொல்லுது கொண்டே இருக்க வேண்டும். தேவனை ஆராதிப்பதிலே கர்த்தரை எக்காலமும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கிறது சொல்லப்பட்ட சுரக்கின்ற அனுபவம் நமக்குள் வர வேண்டும். ஒரு நதி உண்டு, தேவன் உண்டு. அந்த நதியில் ஓடுகிற நீரூற்று என்ன செய்ய வேண்டும்? சுரக்கின்றதாய் மாற வேண்டும். தேவனை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தேவனை ஒரு நாள் அல்ல எக்காலமும் ஸ்தோத்திரிக்க வேண்டும். உலகத்தினுடைய முடிவு மட்டும் நம்மோடு கூட தேவன் இருக்கிறபடினாலே நாம் எப்படி இருக்க வேண்டுமோ தேவனுடைய ஜனங்களாக என்ன செய்ய வேண்டும்? முடிவு பருந்தியும் நிலைத்திருக்க வேண்டும். தேவனுக்குள்ளாக நிலை கொண்டிருக்க வேண்டும். ஒன்று நீரூற்றாக இருக்கிறது, இரண்டாவது செய்கிறது அது நீரூற்று செய்கிறது சுரக்கின்றதாய் மாற வேண்டும். வளர்கிற அனுபவம் வர வேண்டும். வளர் காரணம் என்ன? அவர் உங்களுக்கு அடைக்கலம், மறந்து போகாதீர்கள். அவர் உங்களுக்கு பலன், கலங்க வேண்டாம். அவர் உங்களுக்கு அனுகூலமான துணை என்பதை நாம் அறிய வேண்டும். ஒன்று நீரூற்றினால், இரண்டாவது நீரூற்று செய்ய வேண்டும் சுரக்கின்றதாய் மாறணும். அதுங்க சுரந்துகிட்டு இருக்கு. ஒரு கிணத்துல தண்ணீர் சுரந்து கொண்டே இருக்கும் போது தான் அந்த கிணற்றின் தண்ணீரை நாம் அதிகமாக பயன்படுத்த முடியும். அதுபோல நதியில் என்ன செய்ய வேண்டும்? சுரக்கின்றதாக மாற வேண்டும், வற்றி போகக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவ ஜனமாகி நாம் செய்ய வேண்டும். தேவன் நம்முடைய நதியாக இருக்கிறார், தேவன் கூட இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உங்களை கைவிடுவதில்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, இலைப்படைவதும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை. இது அதிகாயோ நாம் கேட்டிருக்கிறோம் அல்லவா? அவரை கேட்டிருந்த போதும் கூட நாம் நீரூற்றாக நாம் என்ன பார்க்கிறோம்? அங்கே நதி உண்டு, அது நீர்க்கால்கள். நாம் அந்த நதியை செய்ய வேண்டும், இசைந்து போக வேண்டும். நதியோடு தண்ணீர் இசைந்து கொண்டே போகின்ற போதுதான் அந்த நதியினுடைய காரியங்கள் பார்க்கின்றதற்கு நன்மையை கொடுக்கும்படியே இருக்கும். அதுபோல இன்றைக்கு தேவன் நதியாக அது நீர்க்கால்களாக இருக்க செய்ய வேண்டும். நீரானது சுரக்கின்றதாக மாற வேண்டும். சுரக்கின்ற அனுபவம், வளர்ச்சி அடைய வேண்டும், சோர்ந்து விடக்கூடாது. அழுகையின் பள்ளத்தாக்கில் உருவ நடக்க வேண்டும். அதுதான் அன்பு. இழப்புகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வாழ்க்கையில் வரும்போது தேவனை சார்ந்திருக்க வேண்டும். அதுதான் தேவ அன்பு, அதுதான் தேவ ஐக்கியம். எனக்கு நன்மை கொடுத்தால்தான் தேவனை ஸ்தோத்திரிப்பேன் அல்ல. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே பாடி துதிக்கிறவர்களா இருந்தார்கள் அல்லவா? தானியேல் சிங்கக்கபியிலே போடும்படியாக அங்கே சட்டம் வந்த போதிலும் கூட வழக்கத்தோடு கூட தேவனை ஆராதிப்பதிலே அவர் கவனமாக இருந்தார் அல்லவா? நம் வாழ்க்கையில் கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? நீரூற்றாய் மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்விலே சுரக்கின்ற நீரூற்றாய் மாற வேண்டும். சுரக்கின்ற நீரூற்றாய் மாற வேண்டும். இன்றைக்கு அந்த அனுபவத்தில் மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டியது என்ன? எப்படி மாற முடியும் என்று சொல்லி பார்க்கும்போது இன்னொரு வசனம் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள் நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஊறுகிற நீரூற்றாய். ஒன்று இங்கே பார்க்கிற வண்ணமாக 41 வாஸ்தவனமாய் மறுபடியும் வாசிங்க. 48 ஏசாயா 48 நீரூற்றிலிருந்து சுரந்து வருகிறது என்று பார்க்கிறோம். இரண்டாவது என்ன செய்கிறது? ஊறுகிறதா இருக்கிற. ஒன்று சுரந்து வருகிற நீரூற்று, இரண்டாவது ஊறுகின்ற நீரூற்றா. நீரானது ஒன்று நீர்க்கால்கள் அது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், இரண்டாவது சுரக்கிறதா இருக்க வேண்டும், மூன்றாவது செய்ய வேண்டும் அது ஊறுகிறதா இருக்க வேண்டும். இந்த அனுபவங்கள் ஐக்கியத்துக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தேவ ஜனங்களாகி நம் வாழ்க்கையில தேவனோடு ஐக்கியம் அதிகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். உறவுகளோடு கூட எவ்வளவு அதிகமாக பிரியப்படுகிறோம், அவரோடு கூட பழக பிரியப்படுகிறோம், அவரோட பேச பிரியப்படுகிறோம் அல்லவா? அது போல அந்த நதி என்ன செய்ய வேண்டும்? நீர்க்கால் என்ன செய்ய வேண்டும்? தேவனை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சுரக்கிறதாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக ஊறுகின்ற நீரூற்றா இருந்தது. உறவு தேவன் சொல்ல அங்கே நான் பார்க்கிறோம். தேவன் சொல்லுகிறார் அந்த இடத்திலே வாசிக்கிற வண்ணமாக, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கும் கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார்.
ஊறுகிற நீரூற்று. அவருடைய அன்பானது வளர்ந்து கொண்டே இருக்கும். தேவ அன்பு என்பது அங்கே சொல்லப்பட்டவன் நம்ம சொல்லுகிறார், ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். அவருடைய அன்பை சொல்கிறார், அது ஊறிக்கொண்டே இருக்கும். இங்கே நாம் பார்த்த வண்ணமாய் எப்படி அந்த ஊற்றிலிருந்து சுரந்து வருவது போல தேவ அன்பு வளர்ந்துகிட்டே இருக்கும். மறந்துடாது, அவர் உங்களை பாதுகாக்க போகிறார். அவர் உங்களுக்கு அடைக்கலம். உலகத்தில் என்ன நடந்தாலும் கூட தேவன் உங்களுக்கு அடைக்கலமும் பலனும் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறபடினாலே நான் பயப்படாதபடிக்கு நான் அவர் நதியாக, நான் நீரூற்றாய் இருக்கிற உறவிலே கடந்து போயிட்டு இருக்கணும். இந்த உலகத்தில் நம்முடைய உறவு வந்து தேவனோடு தான் இருக்கணும். அதிகமாக என்ன நடந்தால் நடந்து கொண்டிருக்கிறது, இனியும் நடக்க போகிறது தான். இவையெல்லாம் தேவனுடைய வார்த்தை சொன்னவனமா நடக்கிறபடியினாலே நம் வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்? தேவனை சந்தோஷப்படுத்துவதற்குரிய வழி என்ன, தேவனை பிரியப்படுத்துவதற்குரிய காரியம் என்னவென்பதை நாம் அறிந்து கொண்டு அதன் பிரகாரமாய் கடந்து போக வேண்டும். சிங்க கெபியை குறித்து தானியேல் பதற்றம் அடையவில்லையே. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 7 மடங்கு அக்கினியை கண்டு பயமடையவில்லையே. அதுபோல ஒரு வாழ்க்கையிலே எதிர்காலம் குறித்து பயம் வேண்டாம். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை குறித்து கலங்க வேண்டாம். நாம் ஐக்கியம் அவரோடு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவரை எப்படி சந்தோஷப்படுத்த வேண்டும், அவருக்கு எப்படி பிரியமாய் வாழ வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அதுதான் தேவ பிள்ளைகளுடைய அழைப்பு. உலகத்தில் நடப்பதை தேவன் சொல்லிவிட்டார் அல்லவா? பூமி நிலை மாறும் என்று சொல்லிவிட்டார் அல்லவா? இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், மழையினுடைய சீற்றங்கள் அதிகரிப்பதை பார்க்கிறோம் அல்லவா? எவ்வளவோ ஜனங்கள் மாறுவதை பார்க்கிறோம் அல்லவா? யோசித்து பாருங்கள், எப்படியெல்லாம் மாற்றங்கள் வந்து விட்டது. நம்முடைய தேசத்தில் இந்த கேரள மாநிலத்தை பார்க்கும் போது மிக அமைதியோடு கூட கடந்து போன ஒரு மாநிலமாக இருந்திருக்கிற அந்த காலங்கள் பார்க்கும்போது, ஆனால் குறிப்பிட்ட காலங்களை பார்க்கும் போது அங்கு அதிகமான பிரச்சனைகள். அங்கே அந்த மாநிலத்திலே அந்த மழையினுடைய தன்மையானது ஆசீர்வாதமாக இருந்த காலங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கோ தன்மை மாறிவிட்டது. பூமி நிலை மாறுகிறதா இருக்கிறது அல்லவா? அந்த மாநிலத்தை பார்க்கும்போது ஒரு பிரசன்டாய் ஒரு ஆசீர்வாதமான ஒரு மாநிலமாக பல வருஷங்களாய் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாய் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பூமி நிலை மாறிவிட்டது. பூமி நிலை மாறிவிட்டது. வேதம் சொல்கிற வண்ணமாக மாறிவிட்டது. இன்றைக்கு காரணம் என்ன? நதிகள், உலக ரீதியான நதிகள் என்ன செய்கிறது? தங்களுக்கு அந்த நதி தன் மாநிலத்துக்கு, அந்த நதி தன் நாட்டிற்கு, ஒரு நதி நிமித்தமாய் நாடுக்கு நாடு அங்கே போர் வருவதை பார்க்கிறோம் அல்லவா? ஆனால் தேவ நதி என்பவர் உலகத்திற்கு யாவருக்கும் சமாதானத்தின் தேவனாயிருக்கிறார். உலகத்தில் ரட்சிப்பை கொடுக்க முடியாத வந்தவர் அவர் நதியாய் இருக்கிறபடியினாலே நம் வாழ்க்கையில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவ ஜனமாகி நாம் இந்த உலகத்தில் நிலை மாறலாம், நாமோ தேவ அன்பிலே நிலையாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் யாராயிருக்கிறார்? ஊறுகிற நீரூற்றாயிருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, நாம் யாராயிருக்க வேண்டும்? ஊறுகின்ற அந்த நீர் சுரந்து போகின்ற அந்த அனுபவம் வர வேண்டும். அவரும் நமக்குள் இருக்கிற அந்த அன்பு எப்படி இருக்க வேண்டும்? அவர் நதியாய் இருக்கிறார். இரண்டாவது, நான் யாராயிருக்கிறேன்? நீரூற்றாய் இருக்கிறேன். நீரூற்றாய் இருக்கிற நான் யாரை மாற வேண்டும்? சுரக்கின்ற நீரூற்றாய் மாற வேண்டும். அவர் யாராயிருக்கிறார்? அவர் எனக்குள்ளாக ஊறுகின்ற நீரூற்றாய் இருக்கிறார். ஐக்கியம் பாருங்கள், தேவ ஐக்கியத்தை பாருங்கள், உறவை பாருங்கள், எப்பேற்பட்டதாக இருக்கிறது. அவர் உங்களுக்குள்ளே வளர்ந்து கொண்டே வருகிறவராய் இருக்கிறார். பூமி நிலை மாறலாம், ஆனால் தேவன் உனக்கு அடைக்கலம். மறந்து போகாதீங்க, தேவன் எனக்கு அடைக்கலம். பூமியின் நிலை மாறலாம், பர்வதங்கள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போகலாம், நான் பயப்படேன். காரணம் என்ன? என் தேவன் நதி, இந்த உலகத்தை ஆள்கிறவர், வானவருக்கு சிங்காசனம், பூமியவருக்கு பாதபடி. அதனால் இந்த உலகத்தில் என்ன சம்பவங்கள் நடந்தாலும் கூட, ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக உலகமே அழியும் என்று சொன்னார்கள். எனக்கு ஒரு சகோதரி, அவர்கள் பெரிய டாக்டரா இருக்கிறார்கள். அவர்களுக்கு தொலைபேசி மூலமாக இப்படி எல்லாம் ப்ராபஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, திரும்ப சொல்லுகிறார்கள் உலகம் அழியும் என்று சொல்லி. அல்ல, வேதத்தில் சொல்லப்பட்ட வண்ணமாக தான் நடக்கும் தவிர உலகம் சொல்வது நடக்காது. வேதம் சொல்கிறது, பூமி நிலை மாறினாலும், சமுத்திரம் அங்கே நான் பார்க்கிற வண்ணமாய் மலைகள் சமுத்திரத்தில் விழுந்தாலும், பர்வதங்கள் எல்லாம் அழிந்தாலும் கூட பயப்படும். இந்த உலகத்தில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் கூட தேவ ஜனமாகி நாம் பயப்படும். காரணம் என்ன? நாம் தேவனை சந்தோஷப்படுத்துகிற ஜனங்களாய் இருக்கிறோம். அவர் நதியாக, நான் நீர்க்கால்களாய் இருக்கிறேன்.
சுரந்து போகிற ஒரு நீர்க்காலாய் இருக்கிறேன். அவர் எனக்குள் ஊறுகிறவராய் இருக்கிறார். எனக்குள்ள அந்த நதி என்ன செய்கிறது? ஊறுகிறதா இருக்கிறது. நான் சுரக்கின்றவனாய் மாற வேண்டும். நான் தேவனை சந்தோஷப்படுத்த வேண்டும். இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் கூட நாம் பயப்படும். பூமி நிலை மாறட்டுமே, அங்கே நான் பார்க்கிறோம் மலைகள் சமுத்திரத்தில் விழட்டுமே, பர்வதங்கள் உருகட்டுமே, உலகத்தில் என்ன நடந்தாலும் தேவனை சந்தோஷப்படுத்துகிற தேவ ஜனமாயிருக்கும் என்று சொன்னால் அவர் உங்களுக்கு அடைக்கலமும், அவர் நமக்கு பலனும், அவர் நமக்கு ஆபத்து காலத்தில் சொல்லியிருக்கிறார் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். எனக்கு துணை, அனுகூலமான துணையாய் இருக்கிறார். இத்தனை பெரிய தேவனை நாம் ஆராதிக்கின்றபடினாலே நாம் பயப்படாதபடிக்கு தேவ பயத்தோடு அவரை சந்தோஷப்படுத்தும் பொழுது தேவன் நமக்கு வேண்டிய நன்மையை கொடுக்கிறவரா இருக்கிறார். நாம் எந்த அனுபவத்தில் செல்ல வேண்டும், சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எந்த அனுபவத்தில் செல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்து தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கும்படியாக எசேக்கியேல் புத்தகம் 47ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 3ஆம் வசனம் வாசிக்கும் போது 47:3 அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணி, தண்ணீர் கணுக்கால் அளவா இருந்தது சொல்லி தண்ணீரை 1000 தண்ணீர் என்ன செய்கிறார்? கடக்க பண்ணுகிறார். எசேக்கியேலுக்கு சொல்லப்படுகிறது தூதன் என்ன செய்கிறார்? எசேக்கியேலை 1000 தண்ணீரை கடக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனை ஆராதிப்பதில் என்ன செய்ய வேண்டும்? நடந்து கொண்டே இருக்க வேண்டும். 1000 முழம் அந்த தண்ணீரை கடக்கும்படியாக அங்கே கொண்டு போவதை பார்க்கிறோம். அங்கே கடக்கும்படியாய் கொண்டு போகும்போது கடக்க பண்ணினார். அந்த தண்ணீர் எப்படி கடக்க பண்ணினார்? தண்ணீர் கணுக்கால் அளவாக இருந்தது. எப்படி இருந்தது? கணுக்கால் அளவாக அந்த தண்ணீர் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவ உறவில் வளர்கிறோமா என்று ஆராய்ந்து பாருங்கள். கடந்த வாரம் எல்லாம் நம்முடைய ஐக்கியம் யாரோடு கூட அதிகமாக இருந்தது? யாரோடு அதிகமாக பழகினோம்? யாரோடு அதிகமாக நம்முடைய பாரங்களை பகிர்ந்து கொண்டோம்? யாரோடு நம்முடைய பிரச்சனைகளை சொல்லிக் கொண்டிருந்தோம்? யோசித்து பாருங்கள். நீ நடக்க வேண்டிய வழி நான் உனக்கு காட்டி விட்டு சொன்னாரே, அவர் நடத்தினாரா? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். அங்கே தூதன் அங்கே என்ன செய்கிறார்? எசேக்கியேலை என்ன செய்கிறார்? கடக்கப்படும்படியாக தீர்க்கதரிசி கடக்கும்படியாக கொண்டு போகிறார். அது எப்படி இருக்குது? கணுக்கால் அளவாய் இருக்கிறது. கணுக்கால் அளவாய் இருக்கின்ற போது தொடர்ச்சியாக சொல்லுகிறார், பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னோடு கூட தண்ணீரை கடக்க பண்ணினார், என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாய் இருந்தது. முதல் அளவு என்ன? கணுக்கால் அளவு. இரண்டாவது முழங்கால் அளவாய் இருந்தது. நின்று விட்டாரா? அல்ல, தொடர்ந்து கடக்க பண்ணுகிறார். அங்கே வாசிக்கும் போது பின்னும் அவர் 1000 அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாய் இருந்தது. வளர்ந்து கொண்டே இருக்கிறார். முடிவு மட்டும் நிலைத்திருக்க வேண்டும். முடிவு பண்ணி நிலைத்திருக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். அல்ல, போன மாதம் அப்படி ஆராய்த்தேன், கடந்த வருடமெல்லாம் அப்படி ஆராய்த்தேன் என்று யோசிப்பதல்ல. ஒன்று கணுக்கால் அளவு, இரண்டாவது முழங்கால் அளவு, மூன்றாவது இடுப்பளவா என்று சொல்கிற அனுபவம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன? அவர் நதி, நான் நீர்க்கால். நீர்க்காலாய் நான் என்ன செய்ய வேண்டும்? என் வாழ்க்கையிலே நான் தேவனுக்குள்ளாக ஊறுகின்ற நீர்க்காலாய் மாற வேண்டும். நாம் தேவ ஜனங்களாக என்ன செய்ய வேண்டும்? அங்கே சொல்லப்பட்ட வண்ணமாக அவர் நமக்குள்ளே வளர்படியாய் வாஞ்சிக்கிறபடியினாலே கணுக்கால் அளவோடு நின்றுவிடக் கூடாது, முழங்கால் அளவோடு நின்றுவிடக் கூடாது, இடுப்பளவை நின்றுவிடக் கூடாது. வளர வேண்டும். பாரத்தின் மத்தியிலே தேவனுடைய சமுதிரை வைக்க வேண்டும். பாரத்தை வைத்து விடு. நான் எதற்கு பாரத் சுமக்க வேண்டும்? கர்த்தரின் பாரத்தை வைத்து விடு. நீதிமானை ஒருவரும் தள்ளாட ஒட்டான்னு சொல்லி பார்க்கிறோம் அல்லவா? வளர வேண்டும். கணுக்கால் அளவு வளர்ச்சி அல்ல, முழங்கால் அளவு வளர்ச்சி அல்ல, இடுப்பளவு வளர்ச்சி அல்ல. அவரை கொண்டு போய்கொண்டே இருக்கிறார். 1000 அவரை கொண்டு போய்கொண்டே இருக்கிறார். பயந்து விடாதபடிக்கு எசேக்கியேல் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறார். தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேல் தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறார். அதே அனுபவம் தான் நம் வாழ்க்கையில். காரணம் என்ன? பூமியின் நிலை மாறட்டும், பயப்படே. என்னை தேவன் ஆழத்தில் கொண்டு போகும்போது அற்புதங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார். அங்கே பார்க்கிறோம், கணுக்கால் அளவோடு கூட விட்டு விடாதபடிக்கு, முழங்கால் அளவோடு கூட விட்டு விடாதபடிக்கு, இடுப்பள விட்டு விடாதபடிக்கு
நீச்சல் ஆழ அளவிலே கர்த்தர் அவரை கொண்டு போதை பார்க்கிறோம். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்கிற அனுபவத்துக்குள்ளாக தேவ ஜனமாகி நாம் தேவனை ருசிக்கின்ற அளவுக்கு மாற வேண்டும். தொடுகிறவதல்ல தெய்வத்தை, தொடுவதல்ல தெய்வத்தை. ஒரு நாள் விக்கிரகத்தை வழிபட்ட போது தொட்டு வணங்கிடும். தேவனை தொடுவதற்காக அழைக்கவில்லை. அவர் நிரம்பி வழிகிறவராயிருக்கிறார். ஆவியானவர் எனக்குள் நிரம்புகிறவராயிருக்கிறார். அவருடைய அன்பு என்பது எனக்குள்ளே ஆழமாய் ஊற்றுகின்ற ஒரு தேவனாயிருக்கிறார் அவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அனுபவம் கடந்து வர யோசித்து பார்க்க வேண்டும். அவர் நதி, நான் நீரூற்று. நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த தண்ணீர் என்ன செய்ய வேண்டும்? ஆழத்துக்கு போக வேண்டும். கணுக்கால் அளவு அல்ல, ஏதோ கொஞ்ச நேரம் ஆராதிப்பதல்ல. ஆராய்ந்த தேவனை யோசிக்க வேண்டும், தேவனை சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தில் வருகிற ஒன்றிலும் தேவனை யோசித்து பார்க்க வேண்டும். அங்கே தேவன் இருக்கிறாரா? குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது தேவனை முன்வைக்க வேண்டும். தாவீது தேவனை முன்வைத்தார். கோலியாத் அவனுக்கு பெரிதாய் தோன்றவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களும் சவுலும் அங்கே கோலியாத்தை முன்வைத்து பார்த்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தாவீதோ பிரச்சனையிலே கர்த்தரை முன்வைத்தார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகையால் அசைக்கப்படுவது இல்லை என்று சொன்னோமாய் கர்த்தரை முன்வைக்க வேண்டும். குடும்பத்தில் பிரச்சனையா? குடும்பத்தில் ஒரு நபர் இருக்கிறார், கர்த்தரை முன்வையுங்கள். அங்கே பலவீனமா? கர்த்தரை முன்வையுங்கள். அவர் தழும்புகளால் குணமாகும் அல்லவா? ஜெபிப்பது என்பது ஜெபத்தை முடித்துவிட்டு விட்டு விடுவதல்ல. ஜெபித்த தேவனை யோசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். வேதத்தை வாசித்து விட்டு விடுவதல்ல. வேதத்தில் தேவன் என்ன பேசினாரோ அதை தியானிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். தேவன் அப்பேற்பட்ட தேவனாயிருக்கிறார், உயிருள்ளவராயிருக்கிறார். கணுக்கால் அளவல்ல உன் அளவு, முழங்கால் அளவல்ல உன் அளவு, இடுப்பளவல்ல உன்னுடைய அளவு. நீச்சல் ஆளாடுவதற்குள்ளாய் கடந்து போக வேண்டும். மூழ்க முடியாத தேவ அன்பிலே மூழ்க வேண்டும். தேவ அன்பிலே மெய்மறக்க வேண்டும், மெய்மறக்க வேண்டும் தேவ அன்பிலே. சூலமித்தியானை பார்த்து கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறார். காரணம் என்ன? தேவன் மெய்மறந்தார். தேவ ஜனங்களுக்காக தேவன் மெய்மறக்கிறவராய் இருக்கிறார், நம்மை நேசிக்கின்றவராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் தேவன் அவர் சாயம் உண்டாக்கப்பட்ட ஜனங்களை நேசிக்கின்றவராய் இருக்கிறார். நேசத்தின் மூலமாக ஜீவனை கொடுத்தவர் அல்லவா? அதனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஆழமாய் கடந்து வருகிறவராய் இருக்கிறபடினாலே இந்த உலகத்தில் பூமி நிலை மாறுகின்ற அந்த அனுபவம் வந்தாலும் கூட நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார், எனக்கு துணை செய்கிறவராய் இருக்கிறார். நான் பயப்படேன். வேதத்தில் எவ்வளவு வார்த்தைகள் சொல்லப்பட பயப்படாதபடிக்கு எதற்கு பயம் நமக்கு? பூமி நிலை மாறட்டும், மலைகள் சமுத்திரத்தில் விழட்டும், பர்வதங்கள் அதிரட்டும், உலகத்தில் என்ன நடந்தாலும் கூட தேவன் நதியாக, நான் நீர்க்கால்கள், நான் எப்படி இருக்கிறேன்? அவர் நதியாக, அது நீர்க்கால்களாய் நான் இருக்கிறேன். அவர் திராட்சை செடியாய் இருக்கிறார், நாம் கொடிகளாய் இருக்கிறோம். அவராய் அல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அல்லவா? அதனால் இன்றைக்கு நெருங்குவோம் தேவனோடு கூட உறவிலே. குடும்பத்தில் பாரங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், குழப்பங்கள் இருக்கலாம், பயங்கள் இருக்கலாம், தடுமாற்றம் இருக்கலாம். இவை எல்லாவற்றிலும் தேவனோடு நெருங்கி வாழும்படியாக. காரணம், அவர் எனக்கு அடைக்கலம், அவர் எனக்கு பலன், அவர் எனக்கு அனுகூலமான துணையாக இருக்கின்றாரே. அவர் என்னை விட்டு விலகாதவர், அவர் உன்னை விட்டு கைவிடாதவர், அவர் உறங்காதவர், அவர் தூங்காதவர். அதனால் நம் வாழ்க்கையிலே நாம் தேவனை சந்தோஷப்படுத்துவதற்காக வாழ நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும், வாழ ஒப்புக் கொடுக்க வேண்டும். கணுக்காலோடு விட்டு விடாதீர்கள். வேதத்தை வாசிக்கிற நீங்கள் அதை யோசியுங்கள், அதை சிந்தியுங்கள், அதை தியானியுங்கள். அதில் ஜீவன் இருக்கிறது. ஜெபிக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு கூட இருங்கள். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜெபித்து விட்டோம் அல்ல, ஜெபத்தில் ஜெபித்த நீங்கள் விசுவாசமாக இருங்கள். என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் சொன்ன தேவன் தாமே தருவா. உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பா, உங்களை பெருகவே பெருக பண்ணுவா. பூமி நிலை மாறலாம், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அதனால் இந்த உலகத்தில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் தேவ ஜனமாகி நாமோ தேசத்திற்காக ஜெபிப்பது மாத்திரமல்ல, தேவனை சந்தோஷப்படுத்துவோம், தேவனை சந்தோஷப்படுத்துவோம். நாம் யோசிப்பது போல கணுக்கால் அளவோடு விட்டுவிட வேண்டாம், நாம் முழங்காலோடு விட்டுவிட வேண்டாம், நாம் இடுப்பளம் விட்டுவிட வேண்டாம். நாம்
நீச்சல் ஆழ அளவிலே நாம் கடந்து போகும்போதுதான் மகிமையை பார்க்க முடியும். கர்த்தருடைய மகிமை என் மேல் உதிக்கும்படியே அல்லவா விரும்புகிறார். அவருடைய மகிமை என் மூலமாய் அல்லவா மேம்பட விரும்புகிறார். உங்கள் மூலமாய் அல்லவா மேம்பட விரும்புகிறார். உங்களை தானே தேவன் சனதிபதியாக தெரிந்து கொண்டார். நாம் ஒரு போர் சேவகன் அல்லவா, நாம் தேவனுடைய ஆலயம் அல்லவா, தேவ ஜனமாய் நாம் சாதாரணமாக யோசிக்கிறோம் அல்லவா, நீங்கள் விசேஷமானவர் அல்லவா. நாம் அவருடைய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லையே. பூமி நிலை மாறும் அல்லவா. பூமியை உற்று பார்க்கிறோமே, பூமி நிலை மாறுமே, பர்வதம் மதிந்து போகுமே, அங்கே மலைகள் சமுத்திரை விழும் என்று சொல்லி பார்க்கிறோம் அல்லவா. அதனால் அவருடைய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் ஒன்றுமே கிடையாது. அவரை சந்தோஷப்படுத்துவோம். வேதத்தை வாசிக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை யோசிப்போம். அதில் இருக்கிற ஜீவார்த்தத்தை புரிந்து கொள்வோம். அப்போதுதான் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக அந்த நதியினுடைய நீர்க்காலுடைய அந்த மகிமை எனக்குள் பார்க்க முடியும். எனக்குள்ளே ஜீவ தண்ணீரை பார்க்க முடியும். உலகத்தின் தண்ணீரை குடிக்கும் போது மறுபடியும் தாகம் வரும். ஆனால் தேவனாகிய ஆவியானவர் தண்ணீராய் நீராய் இருக்கிறபடினாலே அந்த நீர் நிமித்தமாய் என்ன செய்ய முடியும்? அது ஊறுகின்ற நீர் ஊறிக்கொண்டே இருக்கும், ஊறிக்கொண்டே இருக்கும். மனுஷனுடைய அன்பு சலித்துவிடும், மனுஷனுடைய அன்பு மாறிவிடும், மனுஷனுடைய அன்பு வேதனைப்படுத்தும். ஆனால் தேவ அன்பானது நீரூற்று என்ன செய்கிறது? எனக்குள்ளே என்ன செய்கிறது? அந்த நீரூற்றானது என்ன செய்கிறது? எனக்குள்ளே ஊறிக்கொண்டே இருக்கிறது. தேவனை சிந்திக்கும் போதெல்லாம் அன்புதான், தேவனை யோசிக்கும் போதெல்லாம் சந்தோஷம்தான், தேவனை சிந்திக்கும் போதெல்லாம் சமாதானம் தான். ஆனால் உறவை யோசிக்கும் போது வேதனைப்படுகிறோம் அல்லவா, நட்பை யோசிக்கும் போது துக்கம் அடைகிறோம் அல்லவா. தேவனையோ தேவனுடைய வார்த்தைகளையோ தேவனையோ சிந்திக்கின்ற போது என் உள்ளத்துக்குள்ளே அந்த நீர் என்ன செய்கிறது? அது எனக்குள் ஊறுகிறதா இருக்கிறது, எனக்குள் பலப்படுத்துகிறது. தேவன் எனக்கு பலன், எனக்கு அடைக்கலம், எனக்கு அனுகூலமான துணை என்பதை நாம் அறியும்படியாக நாம் என்ன செய்யாதபடிக்கு கணுக்கால் அளவோடு நின்று விடாதீர்கள். வேதத்தை வாசிக்கிறோம், முடிந்து விட்டதா அல்ல, வேதத்தை வாசித்தோம் அல்லவா, அதை யோசிப்போம். அதில் ஜீவன் இருக்கிறது. பலன் சொன்னாரே, அவர் எனக்கு பலன் விசுவாசிங்கள். அனுகூலம் என்று சொன்னாரே, அனுகூலமான துணை என்று சொன்னாரே, அவர் எனக்கு துணை என்று விசுவாசிங்கள். அவர் அடைக்கலம் என்று விசுவாசிங்க. ஏதோ வேதம் என்பது ஒரு மத ரீதியான புத்தகம் அல்ல. ஜீவன், ஜீவன் உண்டு. தேவ வசனத்துக்குள் ஜீவன் இருக்கிறது. நம் ஜீவன் போய்விடலாம் அல்லவா, நம் ஜீவன் போய்விடுமே. தங்கள் தேசத்தில் கடந்து வந்து தன் ஜனங்களை பார்க்க வந்தார் அல்லவா, அந்த விமானத்தில் எப்படி யோசித்து வந்திருப்பார்கள்? தன் பிள்ளைகளை பார்க்க முடிய யோசித்து வந்திருப்பார் அல்லவா, தன் மனைவியை பார்க்க யோசித்து வந்திருப்பார் அல்லவா, தன் கணவனை பார்க்க, தன் பெற்றோரை பார்க்க முடிய அல்லவா அவர் விமானத்தில் பறந்து வரும்போது யோசித்துக் கொண்டு வந்திருப்பார்கள். நெருங்கி வந்து விட்டது, கீழே இறங்க வேண்டிய இடம் வந்து விட்டது. அந்த விமானத்தை ஓட்டிக்கொண்டு வருகிற அந்த விமானி சொல்லியிருப்பார்கள், நெருங்கி வந்து விட்டோம், இன்னும் சற்று நேரத்தில் நெருங்க போகிறோம் என்று சொல்லி அங்கே அவர்கள் அங்கே ஆலோசனை பண்ணியிருப்பார்கள். அவர்கள் வந்தார்களா? பார்க்க முடியவில்லை. மாற்றம். தேவன் மாறாதவர். அவர் உங்களுக்கு அடைக்கலம், மறந்து போகாதீர்கள். அவர் உங்களுக்கு துணை, அவர் உங்களுக்கு அனுகூலமான துணையுமானவர். அவர் உங்களுக்கு பலனாய் இருக்கிறார். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. அதனால் நம் வாழ்க்கையிலே தேவ சமூகத்தில் வளர்கிற மக்களாய் மாற வேண்டும். கணுக்கால் அளவோடு விட்டு விடாதீங்க, முழங்கால் அளவு விட்டு விடாதீங்க, இடுப்பளவு விட்டு விடாதீங்க. மூழ்குகின்ற அனுபவத்திலே கடந்து போகும்படியாக கர்த்தர் மாற்ற அழைத்திருக்கிறார். இந்த தண்ணீர் மூழ்கி போகும்போது நடக்கின்ற சம்பவத்தை நான் சொல்லி முடிக்க வாஞ்சிக்கிறேன். யோபின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. யோபு 14:9. தண்ணீர் வாசனையினால், தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்ந்து இளங்கிளையை போல கிளையை விடும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த தண்ணீர் என்ன செய்கிறது? தண்ணீரின் வாசனை என்ன செய்கிறது? கிளைகள் துளிர்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அநேகர் துளிர வேண்டும். இயேசுவை அறிகின்ற அந்த துளிர்க்குள் வளர வேண்டும். அவர்கள் நீச்சல் ஆழ அளவிலே கடந்து போகும்போதுதான் நம் வாழ்க்கையிலே மேலோட்டமாய் செல்லும்படி சொன்னால் நான் தண்ணீராய் மாற முடியாது. அவர் நதியாக நான் நீர்க்கால் தண்ணீராய் மாற வேண்டும் என்று சொன்னால், நான் என்னுடைய வாழ்க்கையிலே சுரக்கின்ற ஒரு தண்ணீராய் மாற வேண்டும் என்று சொன்னால் ஆழத்தில் போக வேண்டும். கணுக்கால் அளவு விட்டுவிடக் கூடாது.
முழங்கால் அளவாய் விட்டுவிடக் கூடாது, இடுப்பளவாய் விட்டுவிடக் கூடாது. நீச்சல் ஆழ அளவிலே மூழ்கி போகின்ற போது, நான் தண்ணீராய் மாறுகின்ற போது, தண்ணீர் எப்படி மாறுகிறது? தண்ணீரின் வாசனையினால் அதை துளிர்த்து இளம் கிளையை போல செய்கிறது, கிளை விடும் என்று சொல்லி பார்க்கிறோங்க. இந்த அதை முன்பு நீங்க படிச்சீங்கன்னா மனுஷனுடைய மரணத்தை சொல்லப்படுகிறது. மனுஷனுடைய மரணத்தை குறித்து ஒப்பிட்டு பேசும்போது அந்த தண்ணீர் வாசனையினால் மரம் செத்து போனாலும் கூட செய்கிறது, துளிர்க்கும். அது போல இன்றைக்கு அநேக ஜனங்கள் பயத்தோடும் குழப்பத்தோடும் இருக்கிறாங்க. நமக்கு அனுகூலமான துணை இருக்கிறார். உலகத்துக்கு, இயேசு அறியாத மக்களுக்கு யோசித்து பாருங்கள். நம் உறவில எவ்வளவு பேர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களே, யோசித்து பாருங்கள். அதனால் இந்த தண்ணீராய் நாம் என்ன செய்ய வேண்டும்? தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்ந்து இளம் மரம் போல கிளைவிடும் என்று சொல்லி பார்க்க இது சொல்லுகிறது. செத்து போன மரம், விழுந்து போன மரம் அங்கே பார்க்கிற வண்ணமாய் ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. அது வெட்டப்பட்டு போனாலும் திரும்ப தடைக்கும், அதன் கிளை துளிர்க்கும் என்று சொல்ல மாட்டோமா? வெட்டப்பட்டு போய்விட்டது, ஆனால் தண்ணீரின் வாசனை மறுபடியும் துளிர்க்கிறது. அது போல இன்றைக்கு உங்கள் வாசனைனா அவர் நதி, அந்த நதிக்குள் நான் தண்ணீராய் நீர்க்கால் ஓரமாய் நின்று பார்க்கிற வண்ணமாய் ஓடுகின்ற ஒரு தண்ணீராய் போக வேண்டும். நதி ஆழமாய் இருந்தால்தான் அங்கு இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அது எல்லா நன்மையும் கொடுக்க முடியும். அது கணுக்களமாய் இருந்தால் அது அனைவருக்கு நன்மையை கொடுக்க முடியாது. அது முழங்கால்வாய் இருந்தால் ஓரளவுக்கு தான் நன்மையை கொடுக்க முடியும். அது இடுப்பளவாய் இருந்தால் ஓரளவுக்கு தான் நன்மையை கொடுக்க முடியும். ஆனால் நீச்சல் ஆழமாய் அது ஓடும் பொழுது அது அனைவருக்கு நன்மை கொடுக்கும். அதை மீறி வந்து விட்டால் தான் அது உலகத்துக்கு தீமையை கொடுக்கும், மக்களுக்கு தீமையை கொடுக்கும். அதனால் அந்த கண்ட்ரோல் இருக்கும் போது அந்த நதி வந்து அந்த பகுதிக்கெல்லாம் நன்மை கொடுக்கும். அதுபோல் நம் தேவ கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த நீச்சல் ஆழ அளவில் ஒரு நதியாய் தண்ணீராய் இருக்கின்ற போது அந்த தண்ணீரின் வாசனை என்ன செய்கிறது? அது துளிர்ந்து இளம் மரம் போல கிளைவிடும் என்று சொல்லி பார்க்கிறோம். செத்து போன மரம் செத்து இளம் மரம் போல கிளை விடுவது போல நம் வாழ்க்கை தண்ணீராய் மாற வேண்டும். நம் வாழ்க்கை தண்ணீராய் மாற வேண்டும். நம் வாழ்க்கையிலே கணுக்கால் அளவு தண்ணீர் அல்ல, முழங்கால் அளவு தண்ணீர் அல்ல, நான் இடுப்பளவு தண்ணீர் அல்ல. என் தேவனை ருசிக்கின்ற அளவுக்கு நான் மாற வேண்டும். தேவனை ருசிக்கின்ற மக்களாய் மாறி அவரை தியானிக்கின்ற மக்களாய் எப்போதும் நம் வாழ்க்கையிலே அவரே அதிகமாக யோசிக்கின்ற மக்களாய் மாறும் பொழுது நாம் அநேகருக்கு ஆசீர்வாதம் மாற முடியும். எங்கு சென்றாலும் ஆண்டவரை குறித்து பேச முடியும். காரணம் அவரே என் தியானம், அவரே என் யோசனை, அவரே என்னுடைய வாழ்வில் அதிகமாக இருக்கிறபடினாலே எங்கு சென்றாலும் அவரையே நான் பேசுவேன், அவரை குறித்தே சொல்லுவேன், என் தேவையை கொடுத்ததை சொல்லுவேன், எனக்கு காரியங்களை சந்தித்ததை சொல்லுவேன். இப்படியெல்லாம் கடந்து போகின்ற போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர்களால். கடைசி ஒரு வசனம் வாசி முடிப்போம். அதே யோபின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கும் போது, தண்ணீர் கற்களை குடையும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒன்று, தண்ணீரின் வாசனையினால் கிளை எழும்புகிறது, துளிர்கிறது. அதோடு மாத்திரமல்ல, தண்ணீர் கற்களை குடையும் என்று சொல்லி பார்க்கிறோம். தண்ணீர் எவ்வளவு பலம் பாருங்க. தண்ணீர் வாசனையினால் கிளை எழும்புகிறது. இரண்டாவது, தண்ணீரினுடைய அந்த தண்ணீர் கற்களை குடையும் என்று சொல்லி பார்க்கிறோம். கல்லை கூட என்ன பண்ணுங்க, குடைச்சு. தண்ணீர் ஒரு கல்லை ஒரு சுத்தினால் அடிக்க வேண்டும். ஆனால் தண்ணீர் செய்கிறது, அந்த தண்ணீர் செய்கிறது என்று பார்க்கிறோம். தண்ணீர் கற்களை குடையும் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்பேற்பட்ட கல்லான மனிதனை கூட நாம் மாற்ற முடியும். தேவ நதியாக, அவருடைய தேவ நதியாக நாம் அந்த நீர்க்கால்களாக, தண்ணீராக, கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பு அளவல்ல, நீச்சல் ஆழ அளவிலே நான் கடந்து போகும்போது, நான் தண்ணீராய் மாறி போகும்போது அநேக உடைந்திருக்கிற மக்களை துளிர்விட செய்வது மாத்திரமல்ல, கல்லாயிருக்கிறவர்களை கூட குடையும்படியே கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நான் தேவனை சந்தோஷப்படுத்த வேண்டும், நீங்கள் தேவனை சந்தோஷப்படுத்த வேண்டும். கணுக்கால் அளவோடு விட்டுவிட வேண்டாம், முழங்கால் அளவாய் விட்டுவிட வேண்டாம், இடுப்பளவாய் விட்டுவிட வேண்டாம். மூழ்கணும் தேவனுக்குள்ளாக. எப்போதும் ஒரு யோசனை, எப்போதும் ஒரு சிந்தனை, எப்போதும் அவருடைய தியானம், எப்போதும் அவருடைய ஐக்கியம், எப்போதும் அவருடைய நட்பு. இதற்குள்ளாய் கடந்து போகும்போது நாம் இந்த பூமி நிலை மாறுவதற்கு முன்பாக இந்த உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்களை ஆதாயப்படுத்த கர்த்தர் கிருபை செய்ய நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே,
ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள். நீர் நதி ஐயா, அது நீர்க்கால் நான் தான். நீர்க்காலாகிய நான் சுரக்கின்றவனாய் மாறன் ஐயா. அதிகமா தேவனோடு கூட பழகணும். ஆமாப்பா, கணுக்கால் அளவாய் அல்ல. இது போதாது. ஆராதிக்கிற ஆராதனை போதாது. தேவனை தேடுகிற தேடுகை போதாது. தேவனத்தில் வைத்திருக்கிற விசுவாசம் இது போதாது. கணுக்கால் அளவை தாண்டுவோம். முழங்கால் அளவுக்கு வருவோம். முழங்கால் அளவு விட்டுவிடாதபடிக்கு இடுப்பளவுக்கு நாம் கடந்து வர பிரயாசப்படுவோம். இடுப்பளவாய் விட்டுவிடாதபடிக்கு ஆழத்தில் போக வேண்டும். ஆழத்தில் போக வேண்டும். தேவனுடைய அன்பின் ஆழத்தை அறிய வேண்டும். அறிவிக்கட்டாத அந்த அன்பின் ஆழத்தை அறிய வேண்டும். உலகம் அவரை அறிய முடியாமல் இருக்கிறாங்க. தேவனை அறிவதற்கு வழி என்னவென்று சொல்லி வேதம் விலக்கி இருக்கிறபடினாலே இதை ஆராய்ந்து, இதை தியானித்து, இதை யோசித்து, இதை சிந்தித்து ஆழத்தில் போகும். அந்த தண்ணீர் ஆழமாய் போனபடினாலே அந்த தண்ணீரின் வாசனையினால் செத்து போன மரமானது வாசனை நிமித்தமாய் மறுபடியும் துளிர்க்கிறது. அந்த தண்ணீரினால் கற்கள் குடைகிறதை பார்க்கிறோம். ஓ தேவனே, நடத்துவீரார். நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு பலன், நீர் எங்களுக்கு அனுகூலமான துணையாய் இருக்கிறபடினாலே நாங்கள் எதை குறித்து பயப்படாதபடிக்கு தேவனை சந்தோஷப்படுத்த கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.